ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் எல்லோரும் இணைந்து தியானிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும். நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 4வது அதிகாரம் முதல் 20 வசனங்கள். இதனுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை ஒரு உவமை மூலமாக விளக்குகிறதை பார்க்கிறோம். இதில் 4 விதமான நிலங்களை குறித்து அவர் பேசுகிறார். முதலாவதாக அது நிலமே இல்லை, நிலத்துக்கு போகிற வழி, அந்த வழி அருகே விழுந்த விதைகள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போகிறான். அவன் விதைக்கும் பொழுது சில விதைகள் எங்கே விழுந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வழியில் விழுகுது. அதில் விழுகிறதுனால என்ன நடக்குது? அந்த விதைகள் கிடக்கிறது கண்ணுக்கு தெரியுது. உடனே ஆகாயத்து பறவைகள் வந்து அதை சாப்பிட்றது, பட்சித்து விடுகிறது. இரண்டாவது ஒரு நிலம் பாருங்களேன், கற்பாறையான ஒரு நிலம். அந்த நிலத்தில் கொஞ்சம் மண் இருக்குது, ஆனால் அடியில் வந்து பாறைகள் இருக்கிறதுனால அந்த விதைகள் அங்கே விழுந்த உடனே மண் இருக்கிறதுனால வேகமாய் வளருது. ஆனால் அடியில் பாறைகள் இருக்கிறதுனால அது வேர் விட முடியாததினால வெயில் படும் பொழுது பாருங்கள், அந்த வேரெல்லாம் தீந்து போய் அது பட்டு போயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு. அடுத்து ஒரு நிலத்தை அவர் பேசுகிறாரு, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள். சில நிலங்களில் பாருங்கள், முள்ளுகள் அதிகமாக இருக்குது. இந்த முள்ளுகளுக்கு இடையில கூடி அந்த விதை விழுகும் பொழுது அது அந்த நிலம் நல்லா தான் இருக்குது, ஆகவே அது வளரவும் செய்கிறது. ஆனால் வளரும்போது பாருங்கள், அந்த முள்ளுகள் அதிகமாக வளர்ந்திருக்கிறதுனால அந்த செடியை அதை நெருக்கி போடுகிறது முட்கள். ஆகவே என்ன ஆயிடுச்சு, அங்கே அந்த செடி அது மரிக்கிறது, பலன் தர முடியாமல் போகிறது. 4வது ஒரு நிலத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அது நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். அது நல்ல நிலத்தில் விழுந்ததுனால அது நல்ல வேர் விட்டு ஓங்கி வளர்கிறது. அது ஒரு செடி 30, இன்னொரு செடி பாருங்கள் 60, அல்லது சில செடிகள் 100 மடங்கு பலன்களை தந்து அதை விதைத்தவனுக்கு அது பிரயோஜனம் உண்டாகும்படி அது பலன் தருகிறதா இருக்கிறது. இதில் என்ன இம்ப்ளிகேஷன், என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 4 வகையான சூழ்நிலைகள், 4 வகையான நிலங்களை பார்த்தோம். இதில் 4 வகையான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒன்று, வழியருகே விழுந்த விதைகளை வந்து பிசாசு என்ன செய்கிறான், எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார் ஆண்டவர். வழி அருகே விழுகிற நிலம் விதைகள், அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அது சொல்லப்படுகிறது, காஸ்பல் சொல்லப்படுகிறது. அது காதில் தான் நம்ம கேட்குறோம், அது மனதில் வைத்து நம்ம சிந்திக்கிறோம், இருதயத்தில் அதுக்கப்புறம் அதை விசுவாசிக்கிறோம். அதற்கப்புறம் நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறதின்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் நம்ம பலன் தருகிறோம். இதுதான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற முறை. சுவிசேஷம்னா என்ன? இயேசு தான் சுவிசேஷம். யார் விதையை தூறவர்? பிதாவாகிய தேவன் விதையை விதைக்கிறார். யார் அந்த விதை? இயேசு தான் அந்த விதை. வசனங்களை கொடுத்து பேசுகிறார் ஆண்டவர். வசனம்னா இயேசு கிறிஸ்து. இப்போ அது செவியில் விழுகிறது. அது வழியில் விழுந்த விதை, இது செவியில் கேட்கிற வசனம், அது தலைக்குள்ளே மனதுக்குள்ளே போய் நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு அதை எடுத்துடுறான். வி டோன்ட் கேர் ஃபார் தட். அதை எடுத்துடுறான். அதனால தான் ஒரு சிலர் எவ்வளவு சுவிசேஷத்தை கேட்டாலும், சத்தியங்களை கேட்டாலும் உணர்வில்லாதவங்களாக இருப்பாங்க. சிலர் இப்படி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, செவிடங்காதில் ஊதுன சங்கு அப்படி சொல்லுவாங்க.
இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இந்த காது வழியா வாங்கி, இந்த காது வழியா விட்டாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வேர்டு உள்ள போயிட்டு அப்படியே போயிருச்சு. எதுவாவது போகுது. எங்கே இயேசு சொல்றார், சாத்தானவைகளை வந்து பிறக்கிடுறான். அதில் ஆகாயத்து பறவைகள் என்று சொல்றது ஒரு மறைமுகமான மீனிங், ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏர், ஆகாய பிரபு அவன். அவன் வந்து எடுத்து போட்டான். அவனுக்கு ஒரு முக்கியமான வேலையே, சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடங்களிலே, இயேசு அறிவிக்கப்படுகிற இடங்களிலே, ஜனங்களுடைய காதுகளிலே வசனங்கள் விழுந்தவொடனே எடுக்கணும்னு நினைக்கிறான். ஒருவேளை அவங்க வந்து வேவேடாக இருப்பாங்க. ரொம்ப நமக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு சனம். சுவிசேஷத்தை குறித்த ஒரு வேணும், நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா, இயேசு உதவி செய்வாரா என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இல்லாமல் கேஷுவல் பீப்புள் உடனே எடுத்துருவான். they don't mind the Satan taking away the word and the seed. அடுத்து பாருங்க, அந்த ஆம், கற்பாறையில் விழுந்த நிலம், அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். இரண்டாவது சூழ்நிலை, முதல் சூழ்நிலை வழி அருகே இருந்துச்சு, பிசாசை எடுத்துறான். ரெண்டாவது சூழ்நிலையில் அவங்களுக்கு அடியில் வேர் வந்து போக முடியாதபடி கற்பாறையாக இருக்கிறது பாருங்க. இருதய கடினமுள்ள ஒரு மனது. அப்படி இருக்கும் பொழுது அதை அவங்க முதல்ல ஆர்வமாக ஏற்றுக்கொண்டாலும் அவங்கள நிலைத்திருக்க முடியாதபடிக்கு இந்த வசனத்து நிமித்தம் சில உபத்திரவம், சில துன்பங்கள் உண்டான உடனே அவங்க உலர்ந்து போகிறாங்க. விசுவாசத்தை கொடுத்துருவான், அதில் அவங்க உலர்ந்து போகிறாங்க. ஸோ அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியலை, அல்லது தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ளே வர முடியலை. மூன்றாவது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க பாருங்களேன், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள். நிலம் முள்ளுள்ளதாக இருக்கிறது. அங்கே என்ன சூழ்நிலை காணப்படுகிறது? முட்கள் அந்த வசனங்களை நெருக்குகிறது, இந்த செடியை நெருக்குகிறது போல. இந்த முட்களாக ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, 3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று வந்து உலக கவலைகள். செக் பண்ணணும், நமக்கு உலக கவலைகள் நிறைய இருக்கா? உலக கவலைகள் நிறையா. உலகத்தை பற்றின கவலை இல்லை, உலகத்தில் உள்ளவைகள் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை. இன்னும் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு காரியம், உலக கவலை, வேர்ல்ட்லி திங்கிங்ஸ். அதை குறித்து அப்படிப்பட்ட ஒரு கவலை, அது ஒரு முள் என்று ஆண்டவர் சொல்கிறார். முள், அது குத்திக்கிட்டே இருக்கும். ஒன்றை வாங்க நினைப்பீங்க, உலக பிரகாரமான ஒன்றை வாங்க நினைப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல. அது உங்களை ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். முள் உங்கள் கவனம் பூரா அங்கே கிடைக்கலங்கிறதுல இருக்குமா, அல்லது உங்களுடைய மனதில் விழுந்த அந்த வசன விதைகளின் மேலே இருக்குமா? வசனத்தை பற்றி சிந்திப்போமா, உலகத்தை பற்றி சிந்திப்போமா? பல நேரங்களில் டிவியில் கூட அநேக நேரங்களில் சுவிசேஷங்கள் சொல்லப்படும் பொழுது நாம் சுவிசேஷத்தை கவனிக்கிறதை விட வேறு சில ப்ரோக்ராம், உலக பிரகாரம் அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம்ல. அப்போது we don't give much importance to the word of God but for the worldly things. ஆகவே இந்த சூழ்நிலையில் முட்கள் நெருக்குகிறது ஒரு மனிதன். அதனால தான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. அந்த 3 முள்ள இன்னொன்று வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் என்கிற எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தவறுதலாக இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் வேண்டும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், மயக்கம். அதன் மேலே ஒரு மயக்கம் இருக்கிறது. அதில் மயங்கி கிடப்போமா, அல்லது மனதில் விழுந்த வேத வசனங்களுக்கு நம்ம செவி கொடுப்போமா? அது இந்த மயக்கமானது நம்மளை மயங்க வைக்கிறதுனால வசனங்களை நெருக்குது. மூன்றாவது, மற்றவைகளை பற்றிய உண்டாகிற ஒரு இச்சை. மற்ற காரியங்களை குறித்து, மற்றவைகளை குறித்து நமக்கு உண்டாகிற இச்சை. யாக்கோபு எழுதின நிருபத்தில் வாசித்தீங்கன்னா, இச்சை வந்து அது கர்ப்பம் தரிக்குது, பாவத்தை பிறப்பிக்குது, இழுக்குது. இச்சை இழுக்குது நம்மளை. அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிற அனுபவம் தான் மனுஷனுக்கு மோசமானது. ஆகவே இந்த 3 காரியங்கள் பாருங்களேன்,
இவைகள் என்ன செய்கிறது? மனிதனுடைய மனதில், இருதயத்தில் அவனுக்குள்ளே நெருக்கடிகளை ஏற்படுத்தி, முல்லை போல கூடுருவ குத்தி, அங்கே அந்த வசனங்கள் பலன் தராதபடிக்கு நெருக்கி போடுகிறது. அவ்வளோதான். அந்த விதைகள் அந்த இடத்துல பலன் தரவில்லை. ஏன்னா முட்கள் நிறைந்த பகுதி இடமா இருக்கு மனது. 4வது ஒரு சூழ்நிலை பாருங்களேன். நல்ல நிலம், அந்த விதை சரியான இடத்துல விழுந்துருச்சு. அற்புதமாய் அது வளருகிறது, ஓங்கி வளர்ந்தது. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100மாக பலன் தருகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வசனம் கிரியை செய்த ஒரு மனது. இந்த சூழ்நிலை தான் தேவன் விரும்புகிறார். அங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. அங்கே தான் வருகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரிசீவிங் கிரைஸ்ட் இன்னஸ், இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் பெறுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. காஸ்பலை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒன்று காதினால் கேட்குறோம், அது அதோடு நின்று. இன்னொன்று மனதினால் சிந்திக்கிறோம், பட் அதுக்கு மேலே போக முடியாமல் இருதயம் கடினமாக இருக்குது, வேறு இல்லாமனால உலர்ந்துடும். அதுக்கப்புறம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். அந்த 3வது முள்ளுகள் உள்ளதை பாருங்களேன், உட்பிரவேசித்துன்னு போட்டிருக்கு. உட்பிரவேசித்துனா இருதயத்துக்கு உள்ள இந்த கவலைகள், இச்சைகள், மயக்கங்கள் எல்லாம் உள்ள பிரவேசித்த நெருக்குது. விழுந்ததெல்லாம் சரியான நிலம் ரைட்டு, நிலம் ஓகே, வளருது இல்லையா? ஆனால் அதை விட வேகமாக முள்ளுகள் வளர்ந்து அவைகளை நெருக்கி போடுகிறது. ஆகவே பலன் தரவில்லை, இருதயத்தோடு ஓடிடுச்சு. 4வது தான் விசுவாசிக்கிறவன் அதன்படி நடக்கிற ஒரு அனுபவம். நடக்கிற ஒரு அனுபவம், கனி தருகிற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இவங்க தான் பரலோகம் செல்ல தகுதியானவர்களாக இருக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் இவ்வளவு லெவலில் தாண்டி தான் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்வது மட்டும் பத்தாது, ஒரு கனி தருகிற, அவர் எதிர்பார்க்கிற பலன் தருகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பரலோகம் போக முடியும். இதில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அறியாதபடிக்கு தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் பயந்து கிறிஸ்தவர்கள் மத மாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லுங்க. மனதை மாற்றுறதே இங்கே முடியாது. ஆண்டவர் இதை உவமையாய் பேசுகிறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவரை சுற்றி இருக்கிறவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் உவமைகள் கதையாக மட்டும்தான் தெரியும். அவங்க கண் இருந்தும் பார்க்க மாட்டாங்க, பார்க்கக்கூடாதபடிக்கு. காது இருந்தும் கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அவைகளெல்லாம் அடைத்து தான் இதை பேசுகிறார். இப்போ யாருக்கு இது விளங்கும் அப்படின்னு சொன்னால், யாரை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இதில் ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னால், சீஷர்களுக்கு இது விளங்கலை. ஆண்டவர் ஆச்சரியப்படுறார், இதுவே உங்களுக்கு புரியலன்னு. எந்த உவமையை தான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிலையே. அவங்க 12 பேரும் மிகப்பெரிய பொறுப்பில், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய மகிமையில் இருக்க வேண்டியவங்க. அவங்களுக்கு இது புரியலைன்னு ஆச்சரியப்பட்டு அதை விளக்கி சொல்கிறார். அதனால தான் ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் உங்களை அந்த 4th ஸ்டேஜில் கொண்டு உங்களுக்குள்ளே பலன் தருகிற ஒரு வாழ்க்கையை நான் சிருஷ்டிக்கிறேன். அப்படியானால் அருமையானவர்களே, இதில் எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்களேன். வழி அருகே விழுந்த விதை போல் காதில் வசனம் விழுந்து விழுந்து அப்படி போய்கிட்டே இருக்கா? அல்லது 2வது ஸ்டேஜின் படி மனதுக்குள்ளே வச்சு நம்ம சிந்தித்து அடியில் இருதய கடினம் உண்டாகிறதுனால அது பலன் தராதபடி அது உலர்ந்து போயிடுதா? வேறு இல்லாமல் தீந்து போயிடுதா? மேற்கொண்டு அதை சிந்திக்க முடியாமல் போயிடும். அல்லது 3வது ஸ்டேஜின் படி உள்ள வருது, இருதயத்துக்குள்ளெல்லாம் வருது,
ஆனால் என் இருதயத்துக்குள்ளே வந்த விதை என் இருதயத்துக்குள்ளே வேறு சில முட்கள் உள்ளே பிரவேசிக்குது. உட்பிரவேசித்து உலக கவலைகள், உலக பாரங்கள், ஐஸ்வர்ய மயக்கம், இன்னும் பலவிதமான இச்சைகள் இவைகளெல்லாம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அங்கே பாவம் கொஞ்சம் விதைகள் இருக்கிற அந்த செடிகளை எல்லாம் நெருக்கி அவைகளை அழித்து போடுகிறது. அந்த ஸ்டேஜில் இருக்கிறோமா? அல்லைனா வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து பலன் தருகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அப்படி 4வது ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறது ரொம்ப எளிதில்லை. அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஓவர் தட். நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் கடினமாக முயற்சிக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா அது தேவனுடைய கிருபை தானே, என்னுடைய முயற்சியில் என்ன இருக்குது? ஓகே, பட் யூ நீட் டு கோஆப்ரேட் வித் காட். அவர் இந்த 4 சுச்சுவேஷன்லையும் அவர் காஸ்பலை திணிக்கவே இல்லையே. ஹீ சோயிங். உலகம் பூரா விதைக்கிறாரு. அவர் தான் சோயர். உலகம் பூரா விதைக்கிறாரு. பட் இஃப் த ரைட் லேண்ட், நீங்கள் சரியான நல்ல நிலமாக இருந்தீங்கன்னு சொன்னால், யூ வில் ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வேர்ட் ஆஃப் காட் வில் grow inside you and the fruits will come out of you and God will take you to heaven. உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் அங்கே தனக்கு அருகில் வைத்து மகிழ்ச்சி படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ பரலோகம் போகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். வீணான வைராக்கியம் உங்களை தடுக்குதா? ஈஸியாக எடுக்காதீங்க, ஈஸியாக நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் உங்களை நெருக்கி வசனங்களை உங்களை விட்டு வெளியே எடுத்து போட்டுரும். யூ வில் பி எம்ப்டிட் இன் செகண்ட்ஸ். பிசாசு கடினமாக போராடுறான். அவன் பாருங்களேன், லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு உங்கள்கிட்ட போகிறதில்ல. வசனம் காதுக்கிட்ட வந்த உடனே தூக்கிடுறான். உங்கள் மைண்ட் அதில் அப்ளை ஆக விடவே மாட்டான். ஹீ இஸ் ஸோ ஸ்மார்ட், பட் அவர் காட் இஸ் ஸோ கிரேசியஸ். இந்த நாளில் தேவனுடைய கிருபைக்கு நாம் நன்றி செலுத்தணும். நம்மை நல்ல நிலமாய் பாதுகாத்து வசனங்கள் விழ 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 அது நம்மிடத்திலிருந்து முளைத்து 30, 60, 100 மடங்கு பலன்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். கோதுமை மணியை குறித்து வேதம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்துச்சின்னு சொன்னால் அது மிகுதியான பலனை கொடுக்கும். சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். நிலமும் விதையும் ஆண்டவர் அதுக்கு வைத்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது பிரத்யட்சமாய் வரலை, அது உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் ஹார்ட்டில். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். It is very much related with the Spirit of God. It's a spiritual thing. So what is very, very important is the spirituality of the Christianity. அது ரொம்ப முக்கியம். Think about that. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். காரணம், இந்த நாளில் அது சம்பந்தமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த இந்த அற்புதமான இந்த சூழ்நிலையில் நீர் எங்களோடு பேசின காரியங்களை நாங்கள் மனதில் வைத்து சிந்திக்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் கொண்டு போய் விசுவாசிக்கிறதுபடி நாங்கள் நடக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விலையேறப்பெற்ற சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிற நடத்துகிற அற்புதமான நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறபடியினாலே இந்த நாளில் இருந்து அவருடைய கரங்களை பிடித்து நீர் அற்புதமாய் நடத்தும். எல்லாரும் பரலோகத்தில் ஒருவரோடு சந்தித்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்க அளவில் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும்.
அநித்தியமான இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாங்கள் விரும்பி அந்த பரலோகத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது இறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் மாற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தியங்களை தியானித்திருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இதை எப்படி விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்களை ரொம்ப நேரம் போய் லயித்து விடாதபடி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து தற்பரிசோதனை பண்ணும் பொழுது மட்டும்தான் தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி முடிவில் நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். தேவன் இனி வருகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார். அற்புதங்களை செய்வார். அடையாளங்களை செய்வார். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு வாய்ச்சிரும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்துச்சுக்கிறாகவே நம்ம ஆத்துமா நம்ம அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. வசனங்களை வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். தேவன் மற்ற எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.